சிவகங்கை இளைஞர் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி 3வது நாளாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் நேரடி சாட்சிகள் அஞ்சாமல் முன்வர அஜித் தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். திருபுவனம் கோவில் காவலாளியான அஜித்குமார் நகையை திருடியதாக நிகிதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அஜித்தை கடைசியாக மருத்துவமனை அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் நீதிபதி முன் சாட்சியளித்த நிலையில் பேச்சு மூச்சின்றி தனது ஆட்டோவில் வந்த இளைஞர் உயிரிழந்ததாக கூறினார். டிஃபாக்டோ கம்ப்ளைண்டா அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் வலிப்பு இறந்ததாகவும் காவல்துறை தரப்புல இருந்தா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மூலமா தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நவீன் மூலமா எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இந்த வழக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். எங்களுக்கு அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேணும். அதுக்கான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அவங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அஜித்தை கடைசியாக மருத்துவமனை அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் நீதிபதி முன்பு சாட்சி அளித்த நிலையில் பேச்சு மூச்சின்றி தனது ஆட்டோவில் வந்த இளைஞர் உயிரிழந்ததாக கூறினார். உள்ள வரையும் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க. அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க. அது என்னன்னு தெரியல சார். மயக்க சூழ்நிலை கண்ணு மூடி இருந்துச்சு. எனக்கு உசுர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. தூக்கித்தான் ஏற்றினாங்க. நடந்தெல்லாம் வரல, தூக்கித்தான் ஏற்றினாங்க. இல்லை சார், அந்த ஆஃபீஸில் ஒரு சக்தி நல்லா தெரியும். அது போக இன்னும் 2 பயிலுக்கு இருக்காங்க. அந்த பயிலும் இருந்தாங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை, இறந்துட்டாப்புல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போலீஸ்கார்ட்ட கேட்டு நான் நிற்கவா போவேன் மறுபடியும் நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. அதோட நான் கிளம்பிட்டேன்.